பள்ளி வாகனங்களில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதிய கல்வி ஆண்டு துவங்குவதற்கு முன்பே வாகன சோதனையை முடிக்க வேண்டும் என்பதால் சோதனை பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலத்தில் உள்ள பள்ளி வாகனங்களின் தரம் குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது சேலம் செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை பார்ப்போம். தற்போது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை முடிந்து தற்போது பள்ளிகள் துவங்கப்பட நிலையில் இருக்கு. தற்போது பள்ளி வாகனங்கள், அதாவது பள்ளி மாணவர்கள் செல்லக்கூடிய வாகனங்கள் தரம் குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மேற்கு மற்றும் கிழக்கு வட்டார அலுவலகம் சார்பாக வண்டியோட தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது சேலம் மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தற்போது தீவிர சோதனை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது சேலம் மேற்கு மண்டலத்துக்கு உட்பட்ட 34 பள்ளிகளைச் சேர்ந்த வாகனங்கள் தரம் குறித்து தற்போது இந்த சோதனைகள் நடைபெற்று வருகிறது. அதாவது வாகனங்களில் அவசர எமர்ஜென்சி வழி டோர் சரியாக திறக்கிறதா, முதலுதவி வசதி உள்ளிட்ட பல்வேறு சோதனைகள் இந்த ஆய்வில் நடத்தப்படுகிறது. மேலும் இது குறித்து பேசுவதற்காக காவல் ஆய்வாளர்கள், அதாவது ஆய்வாளர் நம்மிடையே பேசலாம். சார் வணக்கம். சார், இங்கே எந்த மாதிரியான சோதனைகளில் ஈடுபட்டிருக்கீங்க? இப்போ நீங்கள் வாகனத்தின் அனைத்து சோதனை நடைபெறுகிறது. வாகனம் தகுதியான நிலையில் உள்ளதா, பொதுச்சாலையில் இயக்க தகுதியான நிலையில் உள்ளதா, பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்ல தகுதியான நிலையில் உள்ளதா, வாகனத்தின் அடித்தளம் பிளாட்ஃபார்ம் சரியாக இருக்கா, ஏதாவது சேதமடைந்து உள்ளதா என்பது ஆய்வு செய்யப்படுகிறது. வேக கட்டுப்பாட்டு கருவி சரியான முறையில் இயங்குகிறதா, அனைத்து சோதனைகளையும் மேற்கொள்கிறோம். மேலும் வாகன ஓட்டுநர்களுக்கு சாலை விதிகள் பற்றிய அறிவுரை வழங்கப்பட்டு வாகனம் விபத்தில்லாமல் இயக்க அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. சார், உங்கள் மண்டலத்தில் எத்தனை பள்ளிகள் இருக்குது? எவ்வளோ பேருந்துகள் நீங்கள் சோதனை ஈடுபட்டிருக்கீங்க? இப்போ நீங்கள் இப்போ 37 பள்ளிகள் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அது மொத்தமாக 244 வாகனங்கள் உள்ளன. அதில் தகுதி சான்று புதுப்பிக்க சில பேருந்துகள் வாட்ஸ்அப்பில் வேலை நடைபெற்று வருகிறது. அதுபோக 176 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதில் 3 வாகனங்களுக்கு தகுதி சான்று ரத்து செய்யப்படுகிறது. மற்றும் சில குறைகள் சரி செய்ய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை சரி செய்து எங்களிடம் மறுபடியும் ஆய்வுக்கு உட்படுத்தி வாகனங்களை இயக்க அனுமதி வழங்கப்படுகிறது. தகுதி இல்லாத வாகனங்கள் மீது எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது? தகுதி சான்று ரத்து செய்யப்படுகிறது. நாங்கள் சொன்ன வேலைகளை சரி செய்து மறுபடியும் தகுதி சான்று புதுப்பிக்க அவங்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. இன்னைக்கு நடத்த சோதனையில் ஏதாவது வாகனங்கள் தரம் குறைவு கண்டறியப்பட்டிருக்கா? அவங்களோட தகுதி இன்னைக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? 3 வாகனங்கள் தகுதி சான்று ரத்து செய்யப்படுகிறது. அதாவது இப்போ தற்போது நடைபெற்ற இந்த சோதனைகளில் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சோதனை ஈடுபட்டாங்க. அதில் 3 வாகனங்கள் உரிய ஆவணங்களும் பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் 3 வாகனங்களுடைய உரிமத்தை ரத்து பண்ணியிருக்காங்க அதிகாரிகள். ஒளிப்பதிவாளர் பார்த்தசாதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.